10th Max Chapter 4 Practical Geometry பார்க்கலாம். இதில் 2 sums இருக்கு. Construction of a tangent to a circle using the center. Example 4.29. Draw a circle of radius 3 cm. Take a point P on the circle and draw a tangent at P. First நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா given எழுதிக்கலாம். Radius 3 cm எழுதிக்கோங்க. First எல்லா ஜியோமெட்ரிக்கும் ரஃப் டயக்ராம் வரையணும். First ஒரு சர்க்கிள் வரைஞ்சு சென்டர் வந்து ஓன் நேம் வச்சுக்கிறோம். அடுத்து சர்க்கிள் ஒரு பீன் பாயிண்ட் எடுத்து டேஞ்சன்ட் வரைஞ்சிரும். 3 சென்டிமீட்டர் எழுதணும், மறந்துடாதீங்க. அடுத்து ஃபேர் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ சென்டர் ஓ போட்டுக்கலாம். இப்போ 3 சென்டிமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கிறணும், நல்லா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிலாம் யோசிக்க வேணாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம என்ன வரைகிறோமோ அதை வந்து நம்ம ஓன் வேர்டிங்லேயே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சர்க்கிள் நீட்டாக ட்ரா பண்ணியாச்சா? அடுத்து சர்க்கிள் டச் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் பின்னு எழுதிக்கிறோம். அந்த ஓவியும் பியையும் ஜாயின் பண்ணுறோம். அதான் ரேடியஸ், அது வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எனி மெஷர்மெண்ட், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்து பியை சென்டராக வச்சு அந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் போடுறாங்க. போட்டாச்சா? இப்போது அந்த லைனும் அந்த ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து இன்னொரு ஆர்க்கு, அந்த இப்போ ட்ரா பண்ண புது ஆர்க்கும் ஏற்கனவே அந்த 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து இன்னொரு ஆர்க்கு, அந்த 3 ஆர்க்குமே நேம் கொடுத்துக்கிறாங்க LMN. ஓகேயா? இப்போது இந்த எம்லேருந்து n வந்து மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுறாங்க. திருப்பி இந்த என்லேருந்து ஒரு ஆர்க்கு, அந்த 2 ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் அந்த பியையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுதான் வந்து டேஞ்சன்ட் T டேஷ். ஓகேவா? இதோட டயக்ராம் முடிஞ்சு. இதே மாடலில் 11th sum இருக்குது, அதை பார்க்கலாம். ட்ரா டேஞ்சன்ட் ஆஃப் எனி பாயிண்ட் R on a circle of radius 3.4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 4.4 11th sum. கிவன் வந்து ரேடியஸ் 3.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடுறோம். இப்போ இதில் வந்து பி சென்டர் வச்சுட்டு ஆர்ன்ற பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போது சென்டர் பி ஃபேர் டயக்ராம் வரைகிறோம். 3.4 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள் டச் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா, அதை வந்து ஆர்ன்னு வச்சுக்கிறோம். அந்த சென்டரையும் அதை ஜாயின் பண்ணிட்டு 3.4 சென்டிமீட்டர் அப்படின்றத எழுதிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எனி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாடல் தான் இதுவும். எனி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஆர்க்கு, அந்த லைனும் அந்த ஆர்க்கும் டச் பண்ணுற இடத்துல இருந்து இன்னொரு ஆர்க் வரைகிறாங்க. அப்புறம் 2 ஆர்க்கும் டச் ஆகிற இடத்துல இருந்து ஒரு ஆர்க்கு, LMN அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட்டை மாற்றிடாதீங்க, அதே மெஷர்மெண்ட்டு தான் எல்லாத்துக்குமே. எம்லேருந்து ஒரு ஆர்க்கு, திருப்பி என்லேருந்து ஒரு ஆர்க்கு வரைஞ்சிட்டு அந்த ஆர்க்கையும் ஆரையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். பண்ணிட்டு அது டேஞ்சன்ட் T டேஷ். இதோட அந்த சம் முடிஞ்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் இருக்க 2 சம்முக்குமே இதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.